இப்போ அரிசி சம்பந்தமான விடயத்தில் அதிகம் பேசப்படுகின்றது. இலங்கையில் எங்க திரும்பி பார்த்தாலும் அதை பற்றி பேசுறாங்க. என்னடா அரிசியினுடைய விலை அதிகமாக இருக்கிறது, கட்டுப்பாட்டு விலை அப்படின்ற கதையெல்லாம் எங்க இருக்கட்டே தெரியல. அதனுடைய முகவரியை காணலன்னு தேடிட்டு இருக்கிறார்கள். கட்டுப்பாட்டு விலை என்ற ஒன்றை சொன்னீர்களே, அந்த முகவரி எங்கே இருக்கிறது என்று தேடுகிறார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அந்த அரிசி ஆலைகளுடைய உரிமையாளர்கள் அல்லது அரிசி விற்பனையாளர்கள் சம்பந்தமான விடயத்தில் அவர்களை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் முடியாமல் போயிருக்கிறது அப்படின்ற விமர்சனங்கள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்துகிற அளவுக்கு பல இடங்களிலே பகிரப்படுகின்றன. பல அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் குறைந்தாலும் நீங்கள் சொல்லுகிற பொருட்களுக்கு இன்னும் தட்டுப்பாடு தான். ஆனால் சின்ன சின்ன அத்தியாவசிய பொருட்களுக்கு சின்னதாக குறைச்சிருக்காங்க. ஆகோன்னு குறைக்கல. அதன் அடிப்படையில் ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கட விலை 30 ரூபாவால, அதே மாதிரி சிவப்பு கவுப்பி 30 ரூபாவில குறைத்து 765 ரூபாய். என்ன சிவப்பு கவுப்பி இப்ப? ஓ, நீங்க அடிக்கடி சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு தெரியாதா? இல்ல உண்மைதான். அது விலை கூடிட்டு. மற்றது இந்த ஏற்கனவே ஆரம்பிக்கும் போது அரிசியை பற்றி சொன்னோம் தானே, நேற்று ஜனாதிபதி இப்படி சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் அரிசி ஆலைகள் கொண்டு வரப்படும் என்று சொல்ற அளவுக்கு நிலைமை பூதாகரமாக இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆரம்பித்து விட்டார்கள் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நாட்களுக்கு இப்படியும் சொல்லப்படுகிறது. பாருங்கள், டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் எத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டார், ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்விகளும் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எப்படியோ அதிரடியான பல முடிவுகள் பற்றி பேசப்படுகின்றன. அவை பற்றியெல்லாம் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களோட பேச தயாரா இருக்கிறோம். அது தவிர உலக நடப்புகள் உள்ளிட்ட அனைத்தையுமே பகிர்ந்து கொள்ள தயார். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் தானே, ஜனாதிபதி ஆயிட்டார் தானே. இப்போ அவர் ஒரு கடிதத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தனக்கு கிடைத்த ஒரு கடிதம். ஜோ பைடன், முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் தனது கைப்பட எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் நானும் வாசிச்சு பார்த்தேன், மனதை உருக்கு. உதவியாளர் சொல்லி டைப் பண்ண சொல்லிட்டு பிரிண்ட் எடுத்து சொல்லி அப்புறம் சைன் பண்ணி கொடுக்கல, தானே எழுதியிருக்கிறார். அதை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டது மட்டுமில்லாம சொல்லியிருக்கிறார், அந்த கடிதத்தை வாசிக்கும் போது தனக்கு ஒரு உற்சாகம் பிறக்குதான், நன்றி என்று சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்கள், குறிப்பாக சுருக்கமாக ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த புனிதமான பதவியில் இருந்து நான் விடைபெறும் வேளையில் அடுத்து 4 ஆண்டுகளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத சிக்கலான நிலைத்தன்மைக்காக அமெரிக்க மக்களும் உலகெங்கிலும் உள்ள மக்களும் அமெரிக்காவை நாடுகின்றனர். மேலும் எதிர்வரும் ஆண்டுகளில் நமது தேசத்திற்கு செழிப்பு, அமைதி மற்றும் கருணை நிறைந்த காலமாக இருக்க வேண்டும் என்பது எனது பிரார்த்தனையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கா அப்படின்றது இந்த இலங்கை மாதிரி மிக நீண்ட காலத்தை கொண்ட நாடு கிடையாது உண்மையிலே. இலங்கைய மாதிரி, அது இலங்கையை விட ஜூனியர் தான் அது உண்மையிலே. ஆனா வளர்ச்சி வீதம் அப்படின்றது பெரிய அளவில் போயிட்டது. அதான் அதையும் சொல்லி இருக்கிறார் ஜோ பைடன். அதாவது அமெரிக்காவை நிறுவியதிலிருந்து அது மிக சீராக வழிநடத்தியது போல கடவுள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் இங்கிருந்து சீனியர்ஸ், நாங்கள் அந்த ஜூனியர்ஸ் விஷ் பண்ணலாம் வேண்டாம். பாருங்க, அமெரிக்காவுக்கு எப்படி நாங்கள் டாட்டா காட்டுற வேண்டும். ஆகவே அமெரிக்காவில் புதிய உத்வேகம் பிறந்திருப்பதாகத்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் சொல்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்புக்கும் இந்த கடிதத்தை வாசிக்கும் போது ஒரு உத்வேகம் பிறந்ததாக சொல்லியிருக்கிறார். சரி, இலங்கையில குழந்தைகளுக்கு இந்த ஆஸ்மா மற்றும் சுவாச நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சின்ன சின்ன அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக அருகில் இருக்கிற வைத்தியரை நாட சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையில 3 ஒருவர் ஆஸ்மா நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த நுரையீரல் ஏற்படுற ஒரு மாதிரியான சிரமம் நிலைதான், ஒரு அழற்சி நிலைதான் அது. அதாவது மூச்சு எடுக்கிறது, மூச்சு விடுறது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும் போது பொதுவாக இதை பற்றி அதிகம் பேசப்படும். ஆகவே கவனம் எடுக்கிறது. மருத்துவ சிகிச்சை பெறுவது அவசியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் தடுமலாரம் இருந்தால், பெரியவர்களுக்கு தடுமலாரம் யாருக்கும் இருந்தால் உடனடியாக முகக்கவசம் அணிய சொல்லியிருக்கேன். ஏன்னா குழந்தைகளையும் வயதானவர்களையும் டக்குன்னு தாக்கும். சரி, இந்த நாட்கள்ல நாங்களும் தான் சிரமப்பட்டு இருக்கோம். முகக்கவசம் அணிகிறோம்.